சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி புதுமையாக செயல்பட்டு சவால்களை வெல்ல வேண்டும். புரியுதுங்களா? அதாவது சேலஞ்சஸை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிங்க. கடைசி வார்த்தை வெல்ல வேண்டும். இப்போ மாடல்ஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற டோனில் சொன்னோம் அப்படின்னா நாம் அப்படின்னா வி. ஓகே, ஓவர் கம் த சேலஞ்சஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓவர் கம்மோட நிறுத்திட்டிங்கனாலும் கரெக்டு தான். மீனிங் வந்துடும். ஓகே, பாருங்கள். வி மஸ்ட் அடாப்ட், இம்ப்ரவைஸ் அண்ட் ஓவர் கம். மேலே இருக்க தமிழில் நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறி புதுமையாக செயல்பட்டு, அதை இம்ப்ரவைஸ், கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா கொஞ்சம் ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதான் புதுமையாக செயல்பட்டு, இம்ப்ரவைஸ் அண்ட் ஓவர் கம். ஓகே, அடுத்து பாருங்கள். அவளால் 3 மொழிகளை படிக்க, எழுத மற்றும் பேச முடியும். கடைசி வார்த்தை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அது மாடல்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. அவளால் 3 மொழிகளை படிக்க, எழுத மற்றும் பேச முடியும். பாருங்க, ஷீ கேன் என்னவாம்மா படிக்க, அப்போ ரீட், எழுத ரைட், மற்றும் அப்போ கடைசி அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி அண்டுங்கிற வார்த்தை பேச முடியும். ஓகே, ஸ்பீக் எதை 3 லாங்குவேஜ், அப்போது 3 லாங்குவேஜஸ். 3 லாங்குவேஜஸ். அவ்வளோதான். கண்டினியூஸாக சொல்கிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஷி கேன் ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். அவர்கள் போராடி பிழைத்து வெற்றி பெறுவார்கள். அவங்க பயங்கரமாக ட்ரை பண்ணி பிழைத்து வெற்றி பெறுவார்கள். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எழுதலாம்னா தே, பெறுவார்கள்னா ஃப்யூச்சரில் இருக்குது. ஓகே, பாருங்கள். தே வில், போராடுவாங்க, ஃபைட்னு எழுதலாம். ஓகே, தே வில் ஃபைட், போராடி பிழைத்து, சர்வைவ், சர்வைவ், அப்புறம் வெற்றி பெறுவார்கள் அண்டு வின். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நாம் இங்கே மாடல்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கிட்டோம். வி மஸ்ட் அடாப்ட், மஸ்ட் இம்ப்ரவைஸ் அண்டு மஸ்ட் ஓவர் கம் அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் மாடலை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போடலை. அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வில் அப்படிங்கிறது இங்கே மட்டும் வச்சுக்கிட்டா போதும், ஒவ்வொரு இடத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டில் மட்டும் சொல்லிடுங்க. இதற்கடுத்து அந்த வேர்பை மட்டும் மாற்றினா வேலை முடிஞ்சுது. ஓகே, பாருங்க. தே வில் ஃபைட், சர்வைவ் அண்ட் வின். தே வில் ஃபைட், சர்வைவ் அண்ட் வின். சிம்பிள்.